அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம நிஃப்டியோட ஓவரால் வியூ அண்ட் இன்னைக்கு நடந்த மார்க்கெட் டைரக்ஷன் என்ன மாதிரி இருந்துச்சு அப்படிங்கிறதும் இதுல நம்ம என்ன விஷயங்களை முக்கியமா கவனிக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். நாளைக்கான என்ட்ரி டார்கெட் லெவலும் எப்பயும் போல நம்மளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ அனலைஸ் பண்ணிடலாம். ஸோ நான் இன்னைக்கு டெய்லி டைம் ஃப்ரேம் எடுத்திருக்கோம். டெய்லி டைம் ஃப்ரேம்ல வைடா மார்க்கெட்டோடைய டீடைல்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம இன்ட்ராடேக்கான லெவல்ஸையும் டார்கெட்டையும் பிளான் பண்ணலாம். ஸோ இன்னைக்கு மார்க்கெட் லெவல் அப்படிங்கிறது கேப் அப்ல ஓப்பன் ஆகி க்ளோசிங் கேப் அப்லயே முடிஞ்சிருச்சு. ஸோ அடுத்து நம்ம மார்க்கெட் இந்த இன்னைக்கு நடந்த மார்க்கெட்டுடைய ரீசன் நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ 24,550 அப்படிங்கிற லெவல்ல வந்த பையர்ஸ் வாங்கின பையர்ஸோடைய செல்லிங் லெவல் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறோம். ஒன்று. ரெண்டாவது, இங்க ரெசிஸ்டன்ஸ் ஜோனோடைய இம்பாக்ட் இதில் இருக்கும் அப்படிங்கிறதுனால நம்ம இன்னைக்கு டெலிகிராம்ல இன்டிமேட் பண்ணிட்டோம். ரெசிஸ்டன்ஸ் ஜோன்ல மார்க்கெட் இருக்கு, ஸோ கேர்ஃபுல்லா ட்ரேட் பண்ணுங்க அப்படின்னு. ஆனா ரெசிஸ்டன்ஸ் ஜோன்ல இருந்து மார்க்கெட் டவுன்ல தான் போயிட்டு இருக்குது அப்படிங்கிறப்ப நம்ம அங்க வந்து செல்லிங்ல பிளான் பண்ணி என்ட்ரி எடுக்க முடியல. அதுக்கான ரீசன் என்ன அப்படிங்கிறது நம்ம இப்ப இன்ட்ராடே அனாலிசிஸ்ல பார்த்துடலாம். ஸோ ஓவரால் வியூல வந்து மார்க்கெட் இப்ப 25,200 அப்படிங்கிற லெவல்ல இருக்குது அப்படின்றப்ப இதுக்கு அடுத்த டார்கெட்டா நம்ம இங்க வைக்கிறது 26,200 1000 பாயிண்ட்ஸ். ஸோ இதுல ரொம்ப முக்கியமான விஷயமா நான் பாக்குறது இந்த லெவல்லயும் நம்ம சொல்லியிருந்தோம். அதாவது 24,500 அப்படிங்கிற லெவல்ல மார்க்கெட் வரும்போது நம்ம என்ன பேசியிருந்தோம்னா, ஒரு ஜோன் ஒரு இங்கிருந்து இது பிரேக் அவுட் ஆனா அங்கிருந்து 500 பாயிண்ட்ஸ் டவுன்ல போக சான்ஸ் இருக்கு. அட் த சேம் டைம் இது அப்சைட் பிரேக் அவுட் ஆனாலும் சப்போர்ட் எடுத்து மேல போனாலும் 500 பாயிண்ட்ஸ் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படின்றப்ப இந்த ஜோன் லெவல்ல எப்படி டைரக்ஷன் இருக்கும் அப்படின்னா, கண்டிப்பா ஒரு ரேஞ்ச் மூவ் நடந்து அந்த ரேஞ்ச் மூவ்ல என்ட்ரிஸ் அக்யூமுலேட் பண்ணிட்டு தான் பிரேக் அவுட் ஆகி மேலே போகும் அப்படின்னு நம்ம பேசியிருந்தோம். ஸோ அதுதான் இங்கே நடந்துச்சு. ஸோ அதே மாதிரியான விஷயத்த தான் இப்போ நம்ம இங்கேயும் பார்க்கணும். இங்கே பை பண்ணவங்களுக்கான செல்லிங் பாயிண்ட் அப்படிங்கிறது 25,200 அப்படின்னா இந்த 25,200 அப்படிங்கிறது ஒரு சின்னதா ரேஞ்ச் பை அப்படின்றது மாதிரி முடிஞ்சு இந்த ரேஞ்சில் பிரேக் அவுட் ஆகும்போது தான் அடுத்து இங்கிருந்து ஒரு 1000 பாயிண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா இந்த 1000 பாயிண்ட்டை வந்து என்ட்ரி எடுக்கணும் அப்படின்னா இந்த 1000 பாயிண்ட் என்ட்ரி எடுக்கிறதுக்கான பையர்ஸ் இங்க எப்படி அக்யூமுலேட் பண்ணுவாங்க அப்படின்னா, கண்டிப்பா ஒரு ரேஞ்சில் வந்து அக்யூமுலேட் பண்ணி பிரேக் அவுட் பண்ணி தான் மேலே போக முடியும். இதுதான் சரியா இருக்க சான்ஸ் இருக்கு. ஸோ அப்படி நடந்தால் இந்த ரேஞ்ச் என்ன லெவல்ல இருக்கும், அது இன்ட்ராடேல எப்படி இம்பாக்ட் ஆகும் அப்படிங்கிறது தான் அடுத்து நம்ம பார்க்கணும். ஓகே, இப்போ நம்ம வந்து 5 மினிட்ஸோட சார்ட் எடுத்துக்கலாம். இன்ட்ராடேல ஒரு ரேஞ்ச் ஃபார்ம் ஆனா அந்த ரேஞ்சும் அந்த ரேஞ்சில் இம்பாக்ட் ஆகக்கூடிய லெவல்ஸ் அப்படிங்கிறது இப்போ நான் மார்க் பண்ணிக்கிற அந்த லெவல்ஸ் தான் 24,950 25,200. ஸோ இந்த ரெண்டு லெவல் மட்டும்தான் நான் இப்போ சொன்ன லெவல். இந்த ரெண்டு லெவலுக்குள்ள சப்போர்ட் அக்யூமுலேட் பண்ணி, அதாவது நம்ம 24,500 அப்படிங்கிற இந்த லெவல்ல பை பண்ணவங்களுக்கு இங்க டார்கெட் புக்கிங் நடந்து டார்கெட் புக்கிங்லயும் கூட ஒன்ஸ் ஆக்சுவலா இப்ப பாத்தீங்கன்னா டார்கெட் புக்கிங் இப்படி நடந்துட்டு இருக்கு. இது நடந்ததுக்கு அப்புறம் ஒரு வைடா ரெட் கேண்டில் இப்படி ஃபார்ம் பண்ணி இந்த கேண்டிலோடைய ரேஞ்சில் இருக்கிற எல்லா என்ட்ரிஸும் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் அப்சைட் பிரேக் அவுட் ஆகும்போது தான் அந்த 1000 பாயிண்ட்ஸ் மேல போறதுக்கான மூவ் நடக்கும். அப்படி இல்லை அப்படின்னா, அதாவது இந்த 1000 பாயிண்டை எடுக்கக்கூடிய என்ட்ரிஸை இங்க அவங்க எல்லாம் அக்யூமுலேட் பண்ண முடியல, அதாவது இங்க என்ட்ரி போட முடியல, அது கிடைக்கல அப்படின்னா அதுக்கப்புறம் கீழே ஒரு 100 பாயிண்ட்ஸ் இறங்கி அந்த என்ட்ரிக்கான லெவல்ல வந்து எடுக்க ட்ரை பண்ணுவாங்க. அந்த லெவலும் ரியாக்ட் ஆகல, ஐ மீன் அது சப்போர்ட் ஓகே, இங்க என்ட்ரிஸ் பையர்ஸ் இருக்காங்க, பிரேக் அவுட் பண்ணி போற அளவுக்கு இருக்காங்க அப்படின்னா இங்க வந்து சப்போர்ட் எடுத்துக்கிட்டு மேல போகலாம் ஒருவேளை. ஆனா இங்கேயும் அதுக்கான லெவல் இல்லைன்னா அடுத்து 24,800 அப்படின்னு இந்த லெவல்ல தான் நமக்கு வந்து மறுபடியும் பையர்ஸ் கீழே வந்து இங்க இருக்கிற பையர்ஸ் எல்லாம் லெவல்ஸ்ல என்ட்ரிஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு மேல போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது நான் போன வீடியோஸ்லயே சொல்லியிருந்தேன், இப்படிதான் நடக்க வாய்ப்பு இருக்குன்னு. ஸோ அதுல ரேஞ்ச் இப்போ ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆனா அந்த ரேஞ்சில் டவுன் சைட் பிரேக் அவுட் ஆகுதா அப் பிரேக் அவுட் ஆகுதான்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ண முடியல. ஸோ இப்போ என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல இன்னைக்கு நான் கொடுத்த வியூ ரிஸ்க் ஜோன்ல இருக்குது, அதனால நீங்க என்ட்ரி எடுக்காத அவாய்ட் பண்ணிடுங்க. ஆனா நம்ம என்ட்ரி எடுத்து டார்கெட்டுக்காக பிளான் பண்ண ஒரு விஷயம் கால் ஆப்ஷன்ல. காலுக்கு நம்ம என்ட்ரி எடுக்க ட்ரை பண்ணும்போது என்ட்ரிக்கு ரொம்ப ஈஸியா கிடைச்சது, ஆனா டார்கெட் போகல. ஸோ இப்போ இங்க என்ட்ரி கன்ஃபார்ம் ஆச்சு, அதுக்கப்புறம் டார்கெட் மேல போகல, அதுக்கு ரிவர்சல் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ ரிவர்சல் ஆனதுக்கு அப்புறம் இங்க டவுன் சைட்ல என்ட்ரி நம்ம பிளான் பண்ணலாம் அப்படின்னு எடுத்தோம். ஆனாலும் ஒரு டைட் ஃப்ரேம் காட்டுறேன் பாருங்க. வெயிட் a minute.
ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ஜோன்லயே மார்க்கெட் மூவ் டைரக்ஷன் இருந்தது அப்படிங்கிறதுனால பெருசா ஏற்றம் இல்லை. புட்டுக்கான என்ட்ரி எடுத்தும் டார்கெட் கிடைக்கல, காலுக்கான என்ட்ரியும் டார்கெட் கிடைக்கல. ஸோ இது என்னவா இருக்குன்னு நம்ம பிளான் பண்ணியிருந்தோம்னா இங்க ப்ராஃபிட் புக்கிங் நடந்திருக்க சான்ஸ் இருக்கு. ஒரு பர்டிகுலர் ஜோன்ல மட்டும்தான் அவங்க என்ட்ரிஸ் இருக்கும். அந்த ஜோனுக்கான என்ட்ரி எடுக்கிறதுக்காக மட்டும்தான் டைரக்ஷன் போயிட்டு இருக்கு. அப்படின்றப்ப நம்ம இங்க என்ட்ரி அவாய்ட் பண்றது நல்லது அப்படின்னு நம்ம பிளான் பண்ணிட்டோம். ஸோ அதனால இங்க என்ட்ரியை நம்ம விட்டுட்டோம், எடுக்க வேணாம் அப்படின்ட்டு. ஸோ அடுத்து நம்ம எதிர்பார்க்குற மாதிரி டவுன் சைட் டைரக்ஷன் வருதா இல்லை அப்சைட் டைரக்ஷன் வருதா அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கு பொருத்தமான பிளானை நம்ம எடுத்து என்ட்ரி எடுக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ இதுல அதிகபட்சமான வாய்ப்பு எதுக்கு இருக்கு அப்படின்னா கரெக்ஷன் எடுத்து மேலே போறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். அதாவது அப்சைட் பிரேக் அவுட் ஆகும்போது நம்ம ரேலிக்கு ஷூட் பண்ணலாம். அப்படி இல்லாத பட்சத்துல இந்த ஜோன் டச் பண்ணும் போதெல்லாம் மேல 25,200 வரைக்குமே மொமெண்டம் வந்து இப்படி ஏறி இறங்க சான்ஸ் இருக்கு. ஸோ அதனால இங்கிருந்தே நம்ம காலுக்கு பிளான் பண்றது சேஃபா இருக்கும். ஆனா ஒரு வைடா ரெட் கேண்டில் இப்படி ஃபார்ம் ஆகிட்டு அந்த ரெட் கேண்டிலோடைய லோ பிரேக் அவுட் ஆனா அதுக்கப்புறம் நீங்க புட்டுக்கான லெவல்ல டவுன் சைட்ல வந்து ஒரு 100 பாயிண்ட்ஸ் வரைக்கும் டார்கெட் பிளான் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நம்ம இந்த விஷயத்த விட்டுட்டு இந்த ரேஞ்சில் இருக்கக்கூடிய என்ட்ரிஸை அவாய்ட் பண்ணிட்டு பிரேக் அவுட்ல மட்டும் எடுக்கலாம். ஸோ என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ ரேஞ்சுக்குள்ள சேஃபா இருக்கணும் அப்படின்னா அவாய்ட் பண்ணுங்க. இல்லைன்னா புட் ஆப்ஷன்ல வந்து கன்ஃபர்மேஷன்ல எடுங்க. கால் ஆப்ஷன் எடுக்கும்போது சப்போர்ட் எடுத்ததுக்கு அப்புறம் எடுங்க. இப்போ டைரக்டா இங்க ஓப்பன் ஆகும்போது இங்க நம்ம காலுக்கு பிளான் பண்ண வேண்டாம். ஏன்னா கால் பிளான் பண்ணா கண்டிப்பா மேல போகாது. ஏன்னா அவங்க விற்கிறவங்க ரெடியா இருக்காங்க. விற்கிறவங்களுக்கான என்ட்ரிஸ் தான் இங்க நடந்துகிட்டு இருக்குது. ஸோ இப்போ நம்ம அவங்களுக்கு என்ட்ரி கொடுக்கறதுக்காக நம்ம வாங்கிட்டே இருப்போம். ஆனா அடுத்து என்ன நடக்கும்? அவங்களோட என்ட்ரிஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் மேல போகும். அது வரைக்கும் நம்ம போட்டிருக்கிற என்ட்ரி ஸ்டாப் லாஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் மேல போகும். ஸோ அதனால புதுசா இருக்கிறவங்க இந்த விஷயத்துல இந்த ட்ரேடிங் அவாய்ட் பண்ணிட்டு பிரேக் அவுட்ல என்ட்ரி எடுத்து சரியா இருக்கும் அப்படிங்கிறது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இப்போ டைரக்ஷன் எப்படி இருந்துட்டு இருக்கு, அடுத்து என்ன நடக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்றதும் எப்படி நம்ம என்ட்ரியை பிளான் பண்ணலாம் அப்படின்ற என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்லியிருக்கோம். இந்த வியூ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.